2025ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல நீங்க என்ன வித்தியாசமா பண்ணலாம்? இல்ல இந்த வருஷம் நீங்க ஈக்விட்டியில ஃபோக்கஸ் பண்ணணுமா? அல்லது கோல்டு, சில்வர் மாதிரி பிரஷியஸ் மெட்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் ரெகுலர் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்க நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். முதலீட்டு கிழமையில நம்ம பேச போகிற டாபிக், நானும் கோடீஸ்வரன் ஆகலாமா சார்? இந்த கேள்வி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வரணும். என்ன ரீசன்னா, நீங்கள் கோடீஸ்வரன் ஆகித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலைனாக்கா உங்களால் இந்த சொசைட்டியில் ஒரு டீசென்ட் லைஃப் கூட லீட் பண்ண முடியாது. ஸோ கோடீஸ்வரன் ஆவது என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலில் ஒரு கட்டாயம், ஒரு அத்தியாவசிய தேவை. இது ஏதோ சில பேர் மட்டும் ஆகிற மாதிரியும் பெருவாரியான ஆட்கள் ஆக முடியாத மாதிரியும் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் நெரேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோடீஸ்வரன் ஆறுதுங்கிறது ஏதோ சில பேருடைய ஒரு தனிப்பட்ட ப்ரிவிலேஜ் அப்படின்ற மாதிரி பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லை, மற்றவங்கெல்லாம் முதல்ல தாங்க இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு சாதாரண இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் நெரேட்டிவும் இதுக்கு வைக்கப்படுகிறது. நீ முதல்ல இதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கிய, முதல்ல இதை செய், முதல்ல இதெல்லாம் செய்யாத அப்படின்னு ஒரு லோ லெவல்ல ஒரு நெரேட்டிவ் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, ஒருத்தரை ஆஸ்பயர் பண்ண வைக்கிறது ஈஸி, அவங்கள மட்டம் தட்டுறது ஆஸ்பிரேஷன்லேருந்து அவங்கள தள்ளி வைக்கிற மாதிரி அமைகிறது. ஸோ எல்லாருக்குமே இப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, ஒவ்வொரு கிராஜுவேட்டும் ஒரு கோடீஸ்வரன் ஆகணுன்ற ஒரு தேவை இருக்கும்போது, நம்ம அவங்கள இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகணுமே ஒழிய, நீ எல்லாம் இதை செய்யாத, உனக்கெல்லாம் எதுக்கு இதுக்கு அப்படின்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நான் ஃபர்மாக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா அது சைக்கலாஜிக்கலாக அந்த பர்சனை தான் இன்னும் கீழே இருக்கிறவன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு தள்ளி விடுகிறது. அந்த மாதிரி அவன் திங்க் பண்ணும்போது அவன் எப்படி மேலே வருவான்ற கேள்வி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த ஆங்கிள் தானே ஒழிய வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. ஓகே, 1000 ரூபா மந்த்லி சேவ் பண்ணுறவன் கூட கோடீஸ்வரன் ஆக முடியும். ஓகே, என்ன பிரச்சனை? நேராக நம்ம கோடீஸ்வரன் ஆக மாட்டோம். இது ஏதோ ரஜினி சினிமாவில் வர மாதிரி ஒரு பாட்டில் நடக்கிற விஷயம் இல்லை, அப்படி நிச்சயமா நடக்காது. ஸோ இது ஒரு 15-20 ஆண்டு கால பயணம். இந்த 15-20 ஆண்டு காலம் நீங்க சரியா பயணிச்சாதான் நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். சில பேர் அந்த பயணத்தின் கால அவகாசத்தை 15-20லேருந்து 7-8 கூட சுருக்க முடியும். இப்போ நாம இந்த மாதிரி ஒரு களத்துல உட்காந்து இந்த சப்ஜெக்ட் பேசுறதே அந்த நோக்கத்துக்காக தான். ஒரு 20 இயர் ஜேர்னி எப்படி ஒரு 8-10 இயர் ஜேர்னி ஆக முடியும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? நம்ம கத்துக்கிற விஷயங்கள் நம்மளை மேம்படுத்தணும். நம்ம நிறைய சேவ் பண்ணணும், சரியா இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல ஆலோசனைகளை கேட்கணும், ஒரு ட்ரேடரா இருக்கக்கூடாது, குறுகிய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பயன்களை தேடி அலையக்கூடாது. ஓகே, எப்போ நீங்க ஷார்ட் டேர்ம் விஷயங்களை தேடி அலையலையோ அன்னைக்கே உங்களுடைய பார்வை தொலைநோக்கு ஆயிடுது. தொலைநோக்கு முதலீட்டு பார்வை ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவனுக்கு ஸ்லோவா இலக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 1 கோடி தெரியலனா கூட சேவ் பண்றவனுக்கு முதல்ல ஒரு 2.5 லட்சம் தெரியும், அப்புறம் ஒரு 5 லட்சம் தெரியும், அப்புறம் ஒரு 10 லட்சம் தெரியும். நீங்க 5 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் தெரியும். அன்னைக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன், சார் நான் இப்போ இவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு ஈக்விட்டி வச்சிருக்கேன், அதோட 2 மடங்குக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன், ரெண்டும் சேர்ந்து ஒரு 12 lakhs இருந்தது. இப்போ அவருக்கு 25 lakhs தெரியுது. நீங்களே சொல்லுங்க, இந்த 25 அவர் 5 yearsல ரீச் பண்ணிடுவார். ரீச் பண்ணிட்டார்னா அவருக்கு அடுத்து என்ன தெரியும்? 50 தெரியும். கரெக்டா? அதை இன்னொரு 5-6 yearsல ரீச் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 கோடி தெரியத்தான் போகுது. இதுதான் பயணம், இதுதான் மைல் கற்கள், இதை நோக்கி தான் நீங்க போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கன்விக்ஷன். இதை நான் தெளிவா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி வருகிறேன். பலருக்கு நம்ம ஆலோசனையும் வழங்குகிறோம், அந்த பாதையில கைடும் பண்றோம்.
பாதை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பயணம் தொடங்கும். அதுதான் பேசிக் பாயிண்ட். ஸோ எல்லாருமே கோடீஸ்வரன் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்க உணரணும். வேற வழியே கிடையாது உங்களுக்கு. அப்படி ஆனா தான் நீங்க ஒரு டீசென்ட் லைஃப் லீட் பண்ண முடியும். நான்லாம் எங்க சார் ஆக போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறதும், உனக்கெல்லாம் எதுக்குடா இந்த கனவு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றதும் முற்றிலும் தவறானது, தவிர்க்கக்கூடியது, வெறுக்கக்கூடியது. ஏன்னா இக்கானமி இந்த அளவுக்கு வளரும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்ல அத்தனை பேரும் கோடீஸ்வரன் ஆக வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. கட்டாயம் அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி எல்லோருக்கும் கல்வி கிடைக்கணும்னு நம்ம ஒரு 20 வருஷம் முன்னாடி நினைச்சோமோ, எப்படி எல்லாருக்கும் மொபைல் போன் கிடைக்கணும்னு நம்ம ஒரு 5 வருஷம் முன்னாடி நினைச்சோமோ, எப்படி நம்ம எல்லாருக்கும் 2 வீலர் கிடைக்கணும்னு ஒரு 10 வருஷம் முன்னாடி நினைச்சோமோ, எப்படி எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும்னு இன்னைக்கு நினைக்கிறோமோ, அதே போல எல்லோருமே கோடீஸ்வரன் ஆக முடியும்னு இன்னைக்கு நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நினைப்பிற்கான ஒரு துவக்க நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த துவக்க நிலையிலிருந்து அதை நோக்கி பயணிக்க வேண்டும். பயணம் 20 வருஷம் ஆகலாம், 25 வருஷம் ஆகலாம். 15 to 20ங்கிறது என்னுடைய இலக்கு. யார் ஒழுங்கா டிசிப்ளின்டா பண்ணலையோ அவங்களுக்கு இன்னும் தள்ளி போகும். யார் இன்னும் டிசிப்ளின்டா பண்றாங்களோ அவங்களுக்கு அது இன்னும் கிட்ட வரும். ஒவ்வொரு இலக்காக நீங்க அடைந்து விட்டு அடுத்த இலக்கை பார்த்தீங்கன்னா, இந்த 1 கோடி கனவு என்பதை நீங்க பிரேக் டவுன் பண்ணி ஒரு 5-6 ஸ்டேஜா பிரேக் டவுன் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. இன்னைக்கு எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. அடுத்தது எங்க போகணும், அது எவ்வளவு நாள்ல போகணும்னு அந்த இலக்கை நீங்க செட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து நீங்க டபுள் பண்ணி அடுத்த இலக்குக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு போகணும்னு ஒரு சிம்பிள் தம் ரூலை நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மெயின்டைன் பண்ணணும். இந்த தம் ரூல் தான் உங்களை கோடீஸ்வரனாக போகிறது. இந்த தம் ரூல்ல இருந்து நீங்க மாறவே கூடாது. நாங்களாம் 30-35 வருஷம் ஆன பிறகு கூட, நிறைய வளர்ச்சியை கண்ட பிறகு கூட இந்த ஒரு தம் ரூலை வச்சுதான் நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம். மாறாக மத்தவங்க என்ன செய்யறாங்க, அடுத்தவன் இன்னைக்கு என்ன செய்யறான், ட்ரேடர் என்ன செய்யறான், யார் குவிக் மணி பண்றாங்க, எங்க லாட்டரி டிக்கெட் அடிக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அவசியத்தில் இருந்து விடுபடுறவன் தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஸோ சார், கோடீஸ்வரனாக எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இனிமே கேட்காதீங்க. அந்த வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்புல நீங்க இன்னைக்கு எங்க இருக்கீங்க, அடுத்தது எங்க போக போறீங்க அப்படின்றதுல ஒரு தெளிவு வரணும். எப்படி அந்த இடத்தை அடைய போறீங்கன்றதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு ப்ராசஸ் இருக்கணும், ஒரு மெத்தட் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஒவ்வொரு இலக்காக ஒவ்வொரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணி அந்த மைல்கல்லை நீங்க தொட்ட உடனே அடுத்த மைல்கல் உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த மைல்கல் உங்க கண்ணுக்கு தெரியும் போது அதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் எந்த நேரத்திலையும் பிசுறாது, அந்த பாதையில இருந்து தடம் பொருளாது. அப்படிப்பட்ட ஒரு பாதையை வகுத்து கொண்டு உங்களுடைய முதலீட்டு பயணத்தை வெற்றி பயணமாக கோடீஸ்வரனாவதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். அந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்து பயணியுங்கள். உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.